அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பூனேல இந்த குல்லியன் பேரி சிண்ட்ரோம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு மோர் தென் 100 பேருக்கு வந்து சடனா வந்திருக்கு. ஒரு கிளஸ்டரா வந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம இப்போ வந்து ரீசெண்டா நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துட்ருக்கோம் நம்ம. இந்த குல்லியன் பேரி சிண்ட்ரோம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நரம்பை தாக்கும் வியாதி. இது என்னன்னாக்கா, இது ஃபஸ்ட்டு சின்ன சின்ன நரம்புகள்லையோ, இல்ல பெரிய நரம்புகள்லையோ ஃபஸ்ட்டு கால்லேருந்து ஆரம்பிக்குங்க. ஃபஸ்ட்டு காலில் அஃபெக்ட் ஆகிட்டு என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்னன்னாக்கா மேலே பரவும். அப்படி பரவும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கால் செயலிழந்து போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை செயலிழந்து போகலாம். சப்சிக்வெண்ட்டாக பேச்சோ, இல்லை முழுங்குறது, இல்லை கண் பார்வை டபுள் டபுளாக தெரியிற மாதிரி, கண் மூடுறதுல கஷ்டம். அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளாக கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து போகுங்க. கடைசியாக என்ன ஆகும்னாக்கா, இந்த லங்கில் வந்து அந்த டயஃப்ராக்மேட்டிக் பேரலிசிஸ் வர்ற மாதிரி வந்து மூச்சு விடுறது சிரமம் வந்து உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதே பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு சில பேருக்கு வந்து இந்த கை கால் வந்து வீக்னஸ் டெவலப் ஆகலாம். அட் த சேம் டைம் வந்து சில பேருக்கு வந்து நரம்பு கை கால் மரத்து போகிற மாதிரியோ, எரிச்சலோ இந்த மாதிரியும் ஆரம்பிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்லோவாக வித்தின் 1 நாள் 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா டப்புன்னு கை கால் எல்லாமே வந்து பேரலைசிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக ஃபஸ்ட்டு காலில் ஆரம்பிக்கலாம். அப்புறம் மெதுவாக ஒரு 4, 5 நாள் கழிச்சு கையில் ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் அப்புறம் பேசுகிறது, முழுங்குறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வரலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இது வந்து காமனாக பார்த்தோம்னாக்க, நம்ம வந்து கிளாஸ்ட்ரிடியம் ஜிஜ்னை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன் வர்றதுனால வரக்கூடியதுங்க. இந்த இன்ஃபெக்ஷன் எப்படி வரும்னாக்கா, காமனாக பார்த்தோம்னாக்கா, ஒரு தண்ணியிலையோ, இல்லை வந்து சாப்பாடு வந்து ப்ராப்பராக குக் பண்ணாமல் இருக்கிறனாலையோ, இந்த ஃபுட்னாலேயோ இந்த ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம பூனேல பார்த்தோம்னாக்கா, மோஸ்ட் லைக்லி இது பார்த்தோம்னாக்கா, ஒரு குளத்து நீர்லையோ, இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வேறு எங்கேயாவது ஒரு லேக்கோ, பாண்டோ அந்த மாதிரி வாட்டர் கண்டாமினேஷனில் வரும்போது, எல்லோரும் அந்த வாட்டரை வந்து ப்ராப்பராக பாயில் பண்ணாமல் குடிக்கும்போது இந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது சம்டைம்ஸ் இதை வந்து இன்ஃபெக்ஷன் நாங்கள் எப்படின்னாக்கா, சில நேரங்களில் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா மாதிரியோ, இல்லை வந்து இந்த கோவிட் மாதிரியோ, அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஜிகா வைரஸ் அந்த மாதிரி நிறைய வைரஸஸ்லாம் இருக்குது. இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் சில பேருக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா, இருமல் இருக்கலாம், மூச்சு திணறல் இருக்கலாம். அது இருமும்போது பார்த்தோம்னாக்கா மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனாலேயும் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் யூஸ்வலாக இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது காஃப், கோல்டு, இல்லை வந்து நம்ம பார்த்திங்கனாக்கா ஃபீவர் அந்த மாதிரி வந்து ஜுரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது அது நம்ம ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, எல்லாருக்கும் ஃபீவர் இருக்குது, ஸோ அதனால் இந்த ஏரியாவில் இந்த எண்டமிக் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கிறது மாதிரி இந்த ஏரியாவில் அப்படி இருக்க மாதிரி எதுவுமே தெரியல. ஸோ மோஸ்ட் லைக்லி பார்த்தோம்னாக்கா, இது வாட்டர் ஸ்ப்ரெட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இது என்னன்னாக்கா, எப்படி இதை ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, முதல்ல இந்த இன்ஃபெக்ஷன் ஃபஸ்ட்டு சஸ்பீஷன் ரொம்ப ரொம்ப அதிகம் நமக்கு வேணும். ஃபஸ்ட்டு ஒரு டக்குன்னு சில பேருக்கு கை கால் வீக்னஸ் வருது, மறுத்து போகிற மாதிரி இருக்குது, நடக்கிற தடுமாற்றம் இருக்குது, அந்த மாதிரி அதாவது இதில் நிறைய வகைகள் இருக்குது. எந்த வகை சில பேருக்கு பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே போகலாம், சில பேருக்கு மேலேருந்தும் கீழே வரலாம். அதாவது ஃபஸ்ட்டு கண்ணில் ஆரம்பிக்கும், டபுளாக தெரியும், இல்லை வந்து கண் இப்படி மூடிக்கும், இல்லை பேசுகிறது முழுங்கிறது பிரச்சனை வரலாம், இல்லை கை கால் வீக்னஸ் வரலாம். அந்த மாதிரி அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் லங்ஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் மைல்டாக வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது என்ன வகைன்னு சொல்லி பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா, ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் அந்த கவுண்ட்ஸ்லாம் செக் பண்ணி பார்ப்போம். மெயினாக என்ன பண்ணணும்னாக்கா, முதுகு தண்டில் நீர் எடுத்து பார்ப்போம். அதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, வேறு எதுவும் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, செல்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா உடனே இந்த சஸ்பிஷன் வந்துடும். அதே மாதிரி நர்வ் டெஸ்ட்டும் பண்ணி பார்ப்போம். அதுலேயும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னாக்கா தென் இது மோஸ்ட் லைக்லி ஜிபிஎஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, உடனே அதுக்கு வந்து பார்த்தோம்னா டைம் மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் இஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளோக்கு சீக்கிரமாக இதில் 2 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. ஒன்று பார்த்தோம்னாக்கா ஐவி இம்யூனோகுளோபுலின்ஸ்னு சொல்லுவோம். இந்த இம்யூனோகுளோபுலின்ஸ் வந்து பார்த்திங்கன்னாக்கா மொத்தமாக வந்து 5 நாளைக்கு அந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து தொடர்ந்து கொடுப்போம். அதே மாதிரி வந்து பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம், பிளாஸ்மா ஃபேரசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளாஸ்மா ஃபேரசிஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டை எடுத்து நம்ம டயாலிசிஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி மெஷினில் வந்து டயாலிசிஸ் பண்ணி அதை வந்து சுத்திகரித்து அதை வந்து மறுபடியும் வந்து உடம்புக்கே வந்து திருப்பி செலுத்துவோம். அது என்னன்னாக்கா, இந்த இம்யூனிட்டி பாதிக்கப்படுறதுனால அந்த என்ன பண்ணுறது, இன்ஃபெக்ஷன் வந்து அந்த ட்ரிகர் பண்ணி இந்த நர்வ் செல்ஸை வந்து பாதிக்குங்க. அந்த இம்யூனிட்டி இது வந்து ட்ரிகர் பண்ணுறதை வந்து நம்ம வந்து டயாலிசிஸ் மூலமாக இந்த வந்து பிளாஸ்மா ஃபேரசிஸ் பண்ணும்போது அது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். த இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னாக்கா, இது டைம் வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோக்கு இயர்லியாக இந்த வந்து மருந்தை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு இந்த அவுட்கம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் சில பேருக்கு 100க்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா
70லேருந்து 80% வந்து இந்த மருந்துகள் கொடுப்பதன் மூலமாக நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். இம்மிடியட்டாக ரெஸ்பான்ஸ் பேக் டு நார்மல் வரதுக்கோ இல்லை டு சம் எக்ஸ்டென்ட் வித் வந்து மைல்டு வீக்னஸ் இருக்கலாம். பட் நல்ல ஃபிசியோதெரப்பி பண்ணுறதன் மூலமாக இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். பட் தெர் ஆர் சான்சஸ் ஒரு 10 to 20% டிபெண்டிங் அப்பான் என்ன காரணன்றதை பொறுத்து சம்டைம்ஸ் கொஞ்சம் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி நேரத்தில் வந்து இன்னமும் மோர் அக்ரெசிவ் ட்ரீட்மெண்ட்டாக பிளாஸ்மா வந்து ரெகுலராக நம்ம வந்து பேரசிஸ் பண்ணுவதன் மூலமாக நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம் இதை. சரி, இதை வர்றதை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து ஒரு ஏரியாவில் வந்து இது வந்து ஒரு எபிடமிக்காக இருக்கும்போது அது என்ன பண்ணணுனாக்கா முதல்ல எல்லாருமே வந்து வாட்டரை வந்து நல்லா பாயில் பண்ணி குடிக்கணும். முடிஞ்சாக்கா நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். அதே மாதிரி ஃபுட்டு வந்து பாயில் பண்ணி, அதாவது நார்மல் ஃபுட்டு ஈவன் எல்லாத்தையும் வந்து ஃபுட் பண்ணி பாயில் பண்ணி கிளியர் பண்ணி குடிக்கணும். அதே மாதிரி ரெகுலராக வந்து ஹேண்ட் சானிடைஸ் பண்ணிக்கணும், கை கால் வாஷ் பண்ணிவிட்டு. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்குள்ள கிளியராக நம்ம வந்து க்ளீனாக இருக்கோமோ அவ்வளோக்கு வந்து இந்த வியாதி பரவுறதை ஈஸியாக நம்ம தடுத்துடலாம். ஸோ அது அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீக்னஸ் இருந்தால் உடனே யூ ஷுட் கான்டாக்ட் த டாக்டர் அட் த இயர்லியஸ்ட். தேங்க்யூ.